கையில் மாலையுடன் கலங்கிய கண்கள். எந்த மாணவிக்கும் வரக்கூடாத நிலைமை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி செந்தில்குமார். இவரது மனைவி மல்லிகா. இந்த தம்பதிக்கு வீரச்செல்வன், ஹேமா மாலினி, யோகேஸ்வரன் என 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவரது மகள் ஹேமா மாலினி செம்பனார் கோவில் பகுதியில் உள்ள சம்பந்தம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வர்றாங்க. இந்த நிலையில் செந்தில்குமாருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாங்க. தந்தையின் மரணம் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்திய இதே நேரத்தில் மகள் ஹேமா மாலினிக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றிருந்திருக்கு. தந்தையின் உயிரிழப்பு என்ற பெரும் துயரத்திலும் மனம் தளராமல் மாணவி ஹேமா மாலினி தனது பொருளியல் பொதுத் தேர்வை எழுத பள்ளிக்கு சென்றிருக்கிறாங்க. மனதில் வேதனையை சுமந்து கொண்டு தேர்வை எழுதி முடித்த ஹேமா மாலினி கையில் மாலையுடன் தனது தந்தையின் உடலை நெருங்கி வந்த காட்சி நம்மள கண்கலங்க வைக்குதுன்னே சொல்லலாம். மேலும் மாணவி கூறுகையில், என் தந்தை எப்போதும் நல்லா படிக்கணும் என்று கூறுவார். அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துக்கத்திலும் தேர்வு எழுத சென்றேன் என மாணவி கூறியுள்ளார். அப்பா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நேற்று உயிரிழந்தனர். அப்பா அதுக்கு முன்னாடி நல்லா படிக்கணும், எக்ஸாம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற கஷ்டத்தின் பிடியில் வாழ்ந்தாலும் நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம குடும்பமா இருக்கிறோம் என்ற சந்தோஷமான வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திடீர் இழப்பு செய்தி கேட்கிற நம்மளையும் கண்கலங்க வைக்குதுன்னே சொல்லலாம். மேலும் மாணவியின் கல்விக்காக அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.